Hi, I'm Bencha from திருநெல்வேலி. கம்ப்யூட்டர் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். எனக்கு வந்து இப்போ வந்து டெக்லால நல்ல ஸ்கோப் இருக்கிறனால டெக்லா படிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல ஃபேமஸான சென்டர் தான். ஓகே அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். 13 டேஸ் கோர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 13 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்னடா சீக்கிரம் முடிஞ்சுட்டு இவ்வளோ தானே டெக்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது சரி ஓகே, சரி நம்ம ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ஃபெயில் ஆகிட்டவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது என்னடா அவங்க எனக்கு ஒரு ப்ரெசென்ட் கூட சொல்லி தரலையா, அந்த மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்போது கொஞ்ச நாள் போன பிறகு நான் வந்து சும்மா யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரிலைன் பற்றி பார்த்தேன். அப்போது அவங்க போட்ட வீடியோஸ் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒரு ஆல்ரெடி ஏமாந்துட்டோம், இது வந்து வேறு தூரம் கிளைக்கல்லில் இருக்குது, நம்ம எப்படி போக முடியும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இதை விட சென்னைக்கு போனால் நல்லாயிருக்கும், அங்கே நல்லா சொல்லி தருவாங்க. ஆனால் நமக்கு அங்கேயும் ஒன்றும் தங்கி மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பிள்ளையை பார்த்துக்க ஆள் இல்லை, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே இவங்களை கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலையண்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ அங்கே ஒரு மேம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த எல்லாமே சொன்னாங்க. அப்போ வந்து சரி ஓகே அவங்க மேம் உங்களுக்கு வேணாண்டா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். டெமோ கிளாஸில் சார் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. அப்போ எனக்குள்ளே ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் டெமோக்கு வேண்டியவங்க சொல்லி தந்துருப்பாங்க, ஒரு வேளை எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ நான் வந்து 2 months டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணியும் ஜாயின் பண்ணாமல் தான் இருந்தேன். அப்போ வந்து சரி நல்லா சொல்லி தந்தாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு என் மனசு ஒரு இது சொல்லிச்சு. அதனால நான் சரி ஓகே நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணினேன். பண்ணும்போது சார் வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கோர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லை. டவுட்டெல்லாம் எந்த மாதிரி சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் வந்து சார் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. நம்மளை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணாமல் நம்மளை வந்து யோசிக்க வச்சு அந்த மாதிரி சொல்லி தந்தாங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு, நம்மளால் முடியும் அந்த ஒரு ஹோப் எனக்கு கிடச்சிச்சு. சார் வந்து இப்போ எனக்கு மார்னிங் செக்ஷன் தான் கிளாஸ், ஆனால் வந்து சார் ஆஃப்டர்நூன்ஸ் கேட்டாலும் வந்து டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லி தருவாங்க. எப்போ வேணாலும் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணால் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாலே அவங்க உடனே அதை வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பயம் இல்லாமல் ஈஸியாக அவங்கள கான்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கிடச்சிச்சு அதில். அப்புறம் நான் வந்து இதில் வந்து டெக்லாவில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்டர்வியூக்கு டைம் நெருங்க பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சார் சொல்லி தந்ததுலேருந்து தான் எனக்கு கொஸ்டினே கேட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து படித்ததுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ரொம்ப நல்லா சொல்லி தந்திருக்காங்க, அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து நான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் ஜாபில் வந்து ஜாயின் ஆக போகிறேன். தேங்க்யூ சார் அண்டு தேங்க்யூ ரிலையன்ஸ் குரூப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார்.